ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்திலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் நம்முடைய தியானத்திற்கு ஆதாரமாக 1 சாமுவேலின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து 7ஆம் வசனம் வரைக்கும் நாம் அங்கே பார்க்கும் பொழுது கோலியாத்தை குறித்து அங்கே சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். அந்த வசனங்களிலே அவனுடைய உயரம் சொல்லப்படுகிறது. அதோடு கூட அவன் பயன்படுத்தின அந்த வெப்பனாக இருக்கிற ஈட்டியை குறித்தும் அது சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். 7வது வசனத்திலே அவனுடைய ஈட்டி தாங்கு நெசவுக்காரரின் படை மரத்தின் கனதியும் அவன் ஈட்டியின் அலகு 600 ஷேக்கல் இரும்புமாயிருக்கும் என்று சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த வசனங்களிலே அவர் எவ்வளோ ஒரு வெயிட்டான ஒரு பொருளை அவர் வெப்பனாக வைத்திருக்கிறார் என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. ஆனால் இந்த யுத்தம் வரும்பொழுது தாவீது கோலியாத்தை எதிர்கொள்ளுகிற அந்த சமயத்திலே அவன் பயன்படுத்தின எந்த ஆயுதங்களையும் அவர் தன்னுடைய கணக்கிலே அவர் எடுத்துக்கொள்ளவில்லை. ஆனால் அதற்கு பதிலாக நம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய நாமம் ஒன்றையே அவன் தன்னுடைய ஆயுதமாக எடுத்துக்கொண்டு வந்தார் என்று நாம் பார்க்கிறோம். அதோடு கூட அவருடைய கையிலே அங்கே 5 கூழாங்கல்களையும் அந்த கூழாங்கல்களை பயன்படுத்துவதற்கு என்று சொல்லி அவர் பயன்படுத்த வேண்டிய அந்த ஸ்லிங்கையும் மாத்திரம் அவர் எடுத்துக்கொண்டார் என்று நாம் அறிந்து கொள்கிறோம். ஏனென்றால் அவர் யுத்தத்திற்கு போவதற்கு முன்பதாக கோலியாத்தினுடைய சரீரத்தையும் அவருடைய உருவத்தையும் அவர் போட்டிருந்த ஒவ்வொரு காரியத்தையும் அவர் கண்டவராக என்னென்ன ஆயுதங்களை அவர் தரித்திருக்கிறார், எப்படியாக அவரை எதிர்கொள்ள வேண்டும், எப்படியாக அவரை மேற்கொள்ள வேண்டும் என்ற எல்லாவற்றையும் அவர் யோசித்து பார்க்கும் பொழுது அவருடைய நெற்றி மாத்திரமே அங்கே ஒரு இடைவெளி இருக்கிறதை அவரால் கணிக்க முடிந்தது, பார்க்க முடிந்தது. அப்படியானால் வேற எந்த ஒரு வெப்பனை வைத்தும் அங்கே அவரை மேற்கொள்ள முடியாது என்று சொல்லி இவர் மிக தெளிவாக தெரிந்ததினாலே அங்கே அதோடு கூட மாத்திரமல்லாமல் இந்த கோலியாத்திற்கு கூட இன்னும் 4 சகோதரர்கள் இருந்தார்கள். அவர்களும் ராட்சதர்களாக இருந்தபடியினாலே அவர்களுக்கும் சேர்த்து பயன்படுத்தத்தக்கதாக ஆளுக்கு ஒரு கல் என்று சொல்லி அவர் யோசித்து அந்த கல்லை வைத்துதான் அந்த நெற்றியை அடிக்க முடியும், அந்த கேப் இருக்கிற பகுதியை அடிக்க முடியும் என்று சொல்லி அறிந்தவராக அங்கே போய் அவர் 5 கூழாங்கல்களை அவர் எடுத்துக்கொண்டு வருகிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்படியே அதில் ஒரு கூழாங்கல்லை கொண்டு அந்த கோலியாத்தை அவர் வீழ்த்துகிறார் என்றும் நாம் அறிந்து கொள்கிறோம். இதே அதிகாரத்தினுடைய பின்பகுதியை நாம் பார்க்கும் பொழுது 50வது வசனம் சொல்லுகிறது, இவ்விதமாக தாவீது ஒரு கவணினாலும் ஒரு கல்லினாலும் பெலிஸ்தனை மேற்கொண்டு அவனை மடங்கடித்து அவனை கொன்று போட்டான். தாவீதின் கையில் பட்டயம் இல்லாதிருந்தது. ஆகையால் தாவீது பெலிஸ்தன் அண்டையில் ஓடி அவன் மேல் நின்று அவன் பட்டயத்தை எடுத்து அதை அதன் உறையிலிருந்து உருவி அவனை கொன்று அதனாலே அவன் தலையை வெட்டி போட்டான். அப்பொழுது தங்கள் வீரன் செத்து போனான் என்று பெலிஸ்தர் கண்டு ஓடி போனார்கள். அந்த கல் அவன் மேல் பதிந்த பொழுது அவன் கீழே விழுந்தான். ஆனால் தாவீது வேகமாக ஓடி அவனுடைய கையில என்ன பட்டயம் வைத்திருந்தாரோ அது அவனுடைய உறையிலே அது சைட்ல தொங்கிக் கொண்டிருந்தது. அந்த பட்டயத்தை எடுத்து தாவீது அவரை கொன்று போட்டார் என்று சொல்லி நாம் இந்த வசனத்திலே நாம் பார்க்கிறோம். அப்படியானால் அந்த வெப்பன்ஸுக்கு என்னவாயிற்று? எந்த ஒரு யுத்தத்திலும் நாம் பார்க்கும் பொழுது ஒரு எதிரி மரித்து போவானால் அவன் வைத்திருக்கிற அவனுடைய எல்லா வெப்பன்ஸ், அவனுடைய ப்ரொடெக்ஷனுக்கு வைத்திருக்கிற காரியங்கள், அவனுடைய வஸ்திரம் எல்லாவற்றையும் கொள்ளையடித்து கொண்டு வருவது என்பது அந்த நாட்களிலே இருந்த எல்லா தேசத்து மக்களுக்கும் அது ஒரு பழக்கமாக இருந்தது. இவர் அங்கே போகும் பொழுது அவருடைய வெப்பனை மட்டும், அவருடைய பட்டயத்தை மட்டும், எதை கொண்டு அங்கே கோலியாத்தினுடைய தலையை அவர் வெட்டி போட்டாரோ அதை மாத்திரம் தாவீது எடுத்துக்கொள்ளுகிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். மற்ற அவர் கையில இருந்த அடுத்த அந்த ஈட்டி தாங்கும் அங்கே அவருடைய கைகளுக்கு வருகிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதே அதிகாரத்தினுடைய பின்பகுதி சொல்லுகிறது, 54ஆம் வசனம் சொல்லுகிறது, தாவீது பெலிஸ்தனுடைய தலையை எடுத்து அதை எருசலேமுக்கு கொண்டு வந்தான். அவன் ஆயுதங்களையோ தன் கூடாரத்தில் வைத்தான் என்று சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். கோலியாத்தின் தலையை அவர் எதுக்காக எருசலேமுக்கு கொண்டு வந்தார் என்று நாம் பார்ப்போம் என்று சொன்னால், அந்த நாட்களிலே எருசலேம் நகரம் உருவாக்கப்படவில்லை. அது ஒரு மிகச்சிறிய ஒரு கிராமமாக, சாலேம் என்ற ஒரு சின்ன கிராமமாக அது அமைந்திருந்தது. அந்த கிராமத்தில் தான் முற்காலங்களிலே மெல்கிசேதேக்கு ராஜாவாக இருந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அந்த பகுதியிலே அங்கே மலையினுடைய உச்சி பகுதி, மோரியா மலையினுடைய மேல் பகுதிக்கு
பின்னாட்களில் இவனுடைய தலையை எடுத்து கொண்டு வந்து அங்கே ஒரு இடத்திலே இவருடைய தலையை அவன் புதைத்து போட்டான் என்று நாம் பார்க்கிறோம். இதனுடைய பின் தொடர் காரணமாக என்ன சம்பவித்தது என்றால், பின்னாட்களிலே வந்த மக்கள் அவனுடைய தலை அவன் அங்கே அடக்கம் பண்ணப்பட்டபடியினாலே அந்த இடத்திற்கு என்ன பெயர் வைத்தார்கள் என்றால் கொல்கத்தா என்று அவர்கள் பெயர் வைத்தார்கள். கொல்கத்தா என்ற வார்த்தை கோலியாத் காத் ஊரிலிருந்து வந்தவன். அந்த கோலியாத் வார்த்தையிலிருந்து கொல் என்ற வார்த்தையும் காத் என்ற வார்த்தையிலிருந்து காத் என்ற வார்த்தையும் ஒரு ஊரை குறிக்கிற ஒரு வார்த்தை என்பதனாலே ஏஹெச் என்று கடைசியிலே வந்து இணைகிற ஒரு எபிரேய வார்த்தையுமாக அது இணையும் பொழுது கொல்கொத்தா என்று அது மாறுகிறது. இந்த இடத்துல தான் நம்முடைய ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து பின்னாட்களிலே அவர் சிலுவையிலே அறையப்பட்டார் என்றும் நாம் பார்க்கிறோம். அப்படியானால் தாவீது தலையை கொண்டு வந்து அங்கே வைத்தார். இவனுடைய வெப்பன்ஸ் என்னவாயிற்று? கோலியாத்தினுடைய பட்டயம் என்னவாயிற்று? அப்போ அந்த பட்டயத்தை அவர் என்ன செய்தார் என்று நாம் பார்க்கும் பொழுது அதை குறித்தும் நாம் வேதத்திலே நாம் பார்க்கிறோம். 1 சாமுவேல் 21 9 அதற்கு ஆசாரியன், நீர் ஏலே பள்ளத்தாக்கிலே கொன்ற பெலிஸ்தனாகிய கோலியாத்தின் பட்டயம் இதோ ஏபோத்துக்கு பின்னாக ஒரு புடவையிலே சுருட்டி வைத்திருக்கிறது. அதை நீர் எடுக்க மனதானால் எடுத்து கொண்டு போம், அதுவே அல்லாமல் வேறொன்றும் இங்கே இல்லை என்றான். அப்பொழுது தாவீது, அதற்கு நிகர் இல்லை, அதை எனக்கு தாரும் என்றான். இந்த காரியங்களுக்கு பின்பதாக அந்த பட்டயம் எடுத்து கொண்டு வரப்பட்டு எங்கே வைக்கப்படுகிறது என்றால் நோப் என்று எருசலேம் நகரத்திற்கு பக்கத்தில் இருந்த ஒரு மலைதான் இந்த நோப் மலை. அந்த பகுதியிலே அந்த இடத்துல அந்த நாட்களில் உடன்படிக்கை பெட்டியும் ஆசரிப்பு கூடாரமும் இருந்தது. அங்கே 85 ஆசாரியர்கள் இருந்தார்கள். அந்த 85 ஆசாரியர்கள் அங்கே பல பொறுப்புகளை அவர்கள் பார்த்து கொண்டிருந்தார்கள். அங்கே ஆசாரியன் பயன்படுத்துகிற அந்த ஏபோத் எங்கே வைக்கப்பட்டிருக்குமோ அதற்கு பின்பதாக இந்த பட்டயத்தை அவர்கள் வைத்திருந்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அங்கே ஒரு நாளிலே தாவீது வரும் பொழுது இந்த பட்டயம் திரும்ப அவருடைய கையிலே அது கொடுக்கப்படுகிறது என்று பார்க்கிறோம். தாவீது சொல்லுகிறார், இந்த பட்டயத்திற்கு நிகரே இல்லை, இதற்கு ஈக்குவலா வேற பட்டயமே கிடையாது என்று அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. 13ஆம் அதிகாரத்திலும் நாம் பார்க்கும் பொழுது இஸ்ரவேல் மக்கள் மத்தியிலே ராஜாவாகிய சவுலுக்கும் அங்கே அவனுடைய குமாரனாகிய இருக்கிற யோனத்தானுக்குமே அன்றி வேறு ஒருவர் கையிலும் பட்டயமும் ஈட்டியும் இல்லை என்று 13ஆம் அதிகாரம் 22 நாம் பார்க்கிறோம். எந்த ஒரு கொல்லனும் இருக்கக்கூடாது என்று பெலிஸ்தர் பார்த்து கொண்டார்கள் என்றும் அந்த வசனங்கள் அங்கே சொல்லுகிறது. அப்படியானால் இந்த ஒரு பட்டயம் தன் கையிலே இருந்தால் இனி வரும் யுத்தங்களை தன்னால் ஜெயிக்க முடியும், மேற்கொள்ள முடியும். அந்த கோலியாத்தினுடைய பட்டயத்தை நான் என் கையிலே வைத்திருக்கிறேன் என்பதை மக்கள் பார்க்கும் பொழுது என்னை எதிர்ப்பதற்கு அவர்கள் பயப்படுவார்கள், யோசிப்பார்கள் என்றெல்லாம் அங்கே தாவீது ஒரு சின்ன கணக்கு போடுகிறதை பார்க்கிறோம். இந்த கணக்கு அவர் போட்டது எந்த விதத்திலே அது சரியாக இருந்தது? தொடர்ச்சியாக இந்த 21ஆம் அதிகாரத்தை நாம் பார்ப்போமானால் தாவீது என்ன செய்கிறார்? இந்த பட்டயத்தை எடுத்துக்கொண்டு இதே காத் ஊருக்கு, சவுல் அவரை துரத்தி விட்டார், காட்டுக்குள்ள ஓடிட்டாரு, காட்டுக்குள்ள ஒளிந்து கொண்டிருக்கிறார், தனக்கு ஏதோ ஒரு உதவி வேண்டும் என்பதற்காக இந்த கோலியாத்தினுடைய பட்டயத்தையும் எடுத்துக்கொண்டு கோலியாத்தின் ஊராகிய காத்துக்கு அவர் போகிறார். அந்த இடத்துல அபிமெலேக்கு என்று சொல்லப்படுகிற அவர்களுடைய ராஜாவை அவர் போய் சந்திக்க போகிறார். அபிமெலேக்கு என்றால் அவங்களுடைய பெயர் கிடையாது, பெலிஸ்தருடைய ராஜாக்களுடைய டைட்டில்ஸே அபிமெலேக்கு என்பதுதான். எப்படி எகிப்தியருடைய ராஜாக்கள் பார்வோன்கள் என்று அழைக்கப்பட்டார்களோ அதே போல இவர்களுக்கு அது அபிமெலேக்கு என்பது அவர்களுடைய டைட்டில். கிங் இஸ் மை ஃபாதர் என்பதுதான் அதனுடைய பொருளாக இருக்கிறது. இதுதான் அவங்களுடைய டைட்டில். அப்போ கோலியாத் இருந்த ஊருக்கே தாவீது புறப்பட்டு போக வேண்டும் என்று யோசிக்கிறார். ஏன் இப்படி யோசிக்க வேண்டும்? கோலியாத்தையே எதிர்கொண்டவர், கோலியாத்தையே ஜெயித்தவர், கோலியாத்தையே வெற்றி பெற்றவர், கோலியாத்தை வீழ்த்தினவர், அவர் இருக்கிற ஊருக்கே, அவர் வாழ்ந்த ஊருக்கே, அவருடைய சகோதரர்கள் இருந்த அதே ஊருக்கே ஏன் ஒரு உதவி கேட்கிறவரை போல அந்த ராஜாவின் இடத்துல அவர் கடந்து போக வேண்டும்? தாவீது செய்த முதல் தவறை நாம் இங்கே பார்க்கிறோம். இன்றைக்கு அவருக்கு உதவி செய்வதற்கு சவுல் இல்லை, அவருடைய மனைவியாய் இருந்த மீகாள் இல்லை, அவருக்கு உதவி செய்து கொண்டிருந்த தீர்க்கதரிசியாய் இருந்த சாமுவேல் இல்லை, அவரோடு ஒத்தாசை செய்வதற்கு எந்த ஒரு மனிதனும் இல்லை. தனி ஒரு மனிதனாக அங்கும் இங்கும் ஓடும் பொழுது என்ன செய்வதென்றே தெரியாதபடிக்கு திகைத்து போனவராக ஒருவேளை கோலியாத்தின் பட்டயத்தை எடுத்துக்கொண்டு அந்த ராஜாவின் இடத்திலேயே கொண்டு போய் கொடுத்தால்
ஒருவேளை எனக்கு ஏதோ ஒரு சகாயம் கிடைக்குமோ என்ற ஒரு எண்ணத்துல கூட தாவீது அதை எடுத்துக்கொண்டு போயிருக்கலாம். ஆனால் அங்கே என்ன சம்பவித்தது என்றால், அந்த கோட்ல இருந்த மற்றவர்கள் எல்லாரும் அங்கே என்ன செய்தார்கள் என்று நாம் பார்க்கும் பொழுது எல்லாரும் என்ன சொல்றாங்க? 1 சாமுவேல் 21 ஆக்கீஷின் ஊழியக்காரர் அவனை பார்த்து, தேசத்து ராஜாவாகிய தாவீது இவன் அல்லவோ? அவங்க சொல்றாங்க, இவன் தான் ராஜா, இஸ்ரவேல் தேசத்துக்கு ராஜா இவன் தான், சவுல் ராஜா அல்ல என்று அவர்கள் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதோடு கூட சவுல் கொஞ்சது 1000, தாவீது கொஞ்சது 10000 என்று இவனை குறித்தல்லவோ ஆடல் பாடலோടെ கொண்டாடினார்கள் என்று சொல்லுகிற வார்த்தையை பார்க்கிறோம். இந்த ஒரு வார்த்தை தான் சவுலுக்கும் தாவீதுக்கும் இடையில ஒரு பெரிய பிரிவினையை உண்டாக்கிற்று, ஒரு பெரிய போராட்டத்தை உண்டாக்கிற்று. ஆனால் இதே வார்த்தை, இதே எந்த ஊருக்கு அவர் ஒரு ஒத்தாசை வேணும்னு போகிறாரோ அந்த இடத்திலும் இதே வார்த்தை சொல்லப்படும் பொழுது தாவீதினுடைய இருதயத்தில் இருந்த பலன், தைரியம் எல்லாமே போய்விட்டது. ஒருவேளை நான் கோலியாத்தினுடைய பட்டயத்தை எடுத்து அவன் ஊராகிய அந்த ராஜாவினுடைய கையில கொடுத்தனா ஒருவேளை எனக்கு அவர் ஒத்தாசை செய்யலாம் என்று சொல்லி அவர் நினைத்தார். ஆனால் என்ன சம்பவித்தது? அவருக்கு அந்த நன்மை கிடைக்கவில்லை. அந்த வார்த்தைகளை அவர்கள் சொன்ன உடனே அவன் மிகவும் பயப்பட்டவனாக ஒரு பைத்தியக்காரனை போல மாறி அங்கே இருந்து அவர் ஓடி போனார் என்று பார்க்கிறோம். அந்த சமயத்தில் அவர் பாடினதுதான் 34ஆம் சங்கீதம் என்று நாம் பார்க்கிறோம். கோலியாத்தினுடைய பட்டயம் இங்கே இவர்கள் கையிலே இருக்கிறபடினாலே இதற்கு ஒரு பின் விளைவு சம்பவித்தது என்றும் நாம் பார்க்கிறோம். ஒருவேளை தாவீது இந்த இஷ்யூவை எடுக்காமலே விட்டிருந்தார் ஆனால், இந்த கோலியாத்தின் பட்டயத்தை டச் பண்ணாமலே விட்டிருந்தார் ஆனால் இதற்கு ஒரு பின் விளைவு வந்திருக்காது. கொஞ்ச நாட்கள் கழித்து என்ன சம்பவித்தது என்று நாம் பார்ப்போமானால், 2 சாமுவேல் 21 15, 16, 17 பின்பு பெலிஸ்தர் இஸ்ரவேலின் மேல் யுத்தம் செய்தார்கள். அப்பொழுது தாவீதும் அவனோடு கூட அவன் சேவகரும் போய் பெலிஸ்தரோடு யுத்தம் பண்ணினார்கள். தாவீது விடாய்த்து போனான். அப்பொழுது 300 சேக்கல் நிறை வெண்கலமான ஈட்டியை பிடிக்கிறவனும் புது பட்டயத்தை அறையிலே கட்டி கொண்டவனுமான இஷ்பி பெனோப் என்னும் ராட்சத புத்திரரில் ஒருவன் தாவீதை வெட்ட வேண்டும் என்று இருந்தான். செருயாவின் குமாரனாகிய அபிஷாய் ராஜாவுக்கு உதவியாக வந்து பெலிஸ்தனை வெட்டி கொன்று போட்டான். பின்னாட்களிலே நாம் பார்க்கும் பொழுது இந்த இஷ்பி பெனோப் என்று சொல்லப்படுகிற ஒரு மனிதன், இவன் யார் என்று நம்ம பின்னால பார்ப்போம். ஆனால் அதே அதிகாரத்துல இவன் கோலியாத்தின் சகோதரன் என்று சொல்லப்படுகிறது. அப்போ இவர் என்ன செய்கிறார்? இந்த கோலியாத்தினுடைய சகோதரன் என்ன செய்கிறான் என்று சொல்லி நாம் பார்ப்போமானால், தாவீதை பிடிக்க வேண்டும், என் அண்ணனுடைய பட்டயத்தை நீதான் உன் கையிலே வைத்திருக்கிறாய், அப்ப அந்த பட்டயம் திரும்ப எங்களுடைய கையிலே வர வேண்டும். இது நாள் வரைக்கும் அது எங்க இருந்துச்சுன்னு எங்களுக்கு தெரியல, இப்பொழுது அது உன் கையில இருக்கிறதுன்னு நாங்கள் அறிந்து கொள்ளுகிறோம். ஆகவே நாங்கள் என்ன செய்ய போகிறோம் என்றால், உன்னை எதிர்கொண்டு வருவதற்கு பதிலாக அங்கே மற்ற இஸ்ரவேல் மக்களை நாங்கள் எதிர்கொள்ள போகிறோம், சண்டையிட போகிறோம். அப்பொழுது அவர்களை காப்பாற்றுவேன் என்று நீ வருவாய், அப்பொழுது நாங்கள் உன்னை வெட்டுவோம் என்று அவர்களுடைய திட்டம் அப்படியாக இருந்தது. அதனாலதான் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 16 கடைசியில ஒருவன் தாவீதை வெட்ட வேண்டும் என்றிருந்தான். ஆனால் யுத்தம் பண்ணது யாருக்கிட்ட? 15ஆம் வசனத்துல பெலிஸ்தர் இஸ்ரவேலின் மேல் யுத்தம் பண்ணினார்கள். அப்ப தாவீதை வர வைக்கணும், அவர் ஒளிஞ்சிருக்கிற இடங்கள்ல இருந்து வெளியில வர வைக்கணும்னா யாரையோ போய் அட்டாக் பண்ணா அவன் ஒளிந்திருக்கிற அவன் வெளியே வந்து விடுவான் என்று சொல்லி அவன் அங்கே புறப்பட்டு வருகிறதை பார்க்கிறோம். இஷ்பி பெனோப் என்ற வார்த்தையினுடைய பொருள் என்ன என்று நாம் பார்க்கும் பொழுது, அவனுடைய வாசஸ்தலம் நோபில் உள்ளது. அப்ப அந்த இஷ்பி பெனோப் வாழுகிற இடமே நோப் என்ற இடத்துல இருக்கிறது என்று பார்க்கிறோம். இந்த நோப் என்னவென்று நாம் பார்த்தோம். நோபுல தான் கர்த்தருடைய ஆசரிப்பு கூடாரம் இருந்தது. அங்கே இதற்கு முன்பதாக கோலியாத்தினுடைய பட்டயம் அங்கே பத்திரமாக வைக்கப்பட்டிருந்தது என்று நாம் பார்க்கிறோம். அப்போ அந்த இடத்துல அந்த பெயரை உடைய அந்த மனிதன் கர்த்தருடைய எங்களுக்குள்ள ஒரு பொருளை, எங்களுடைய ஒரு வெப்பனை நீங்க உங்களுடைய ஆலயத்துல உங்களுடைய இடத்துல நீங்க வச்சிருந்தீங்கன்னா அதை பயன்படுத்தின தாவீதை நாங்கள் கொன்று போடுவோம் என்று சொல்லி அங்கே தாவீதை வெட்டும்படிக்கு அவன் கடந்து வந்தான். இன்னைக்கு நல்லா நம்முடைய வாழ்க்கை நாம் யோசித்து பார்ப்போம். பிசாசு தன் கையில எடுக்கிற ஆயுதங்கள், அவனுடைய ஆயுதங்களை நாம் ஏதோ ஒரு யுத்தத்திலே நாம் அவனை ஜெயித்து அதை நம்முடையதாக நம்முடைய கையில வைத்து கொண்டிருப்போமானால் நாம் என்ன செய்ய வேண்டும்? அதை நம்ம கையில வைத்திருக்க வேண்டிய அவசியமே இல்லை. நீங்க முன்னால நியாய பிரமாணத்துல பார்ப்பீர்கள், எதிரியின் இடத்திலிருந்து எடுத்த வெப்பன்ஸ் எல்லாமே அது அக்கினிக்கு நிற்கத்தக்கதானால் அது அக்கினிக்குள்ளே போடப்பட வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. இந்த இடத்துல இஸ்ரவேல் மக்கள் செய்த தவறு என்ன? கோலியாத்தினிடந்து எடுத்த அந்த வெப்பனை அக்கினிக்குள்ள அவர்கள் போடவில்லை.
அதை எடுத்து திரும்ப அதை உருக்கி அதை வேற வெப்பனா அதை சேஞ்ச் பண்ணணும். அதுதான் ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்திருந்த கட்டளை. அப்ப அவனுடைய பட்டயத்தை அப்படியே வைத்துக் கொள்ளலாம் என்று தாவீது நினைத்த பொழுது, அதை அப்படியே பயன்படுத்தலாம் என்று நினைத்த பொழுது, அது அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய டேஞ்சராக மாறினது. அது மட்டுமல்லாமல் நோபுல கர்த்தருடைய வாசஸ்தலம் இருக்கிற அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு சாபமான காரியம் 85 அங்கே ஆசாரியர்கள் கொல்லப்படத்தக்கதாக தோவேக்கு என்ற ஒரு மனிதன் அங்கே சவுலின் நிமித்தம் அனுப்பப்பட்டான் என்றும் நாம் பார்க்கிறோம். அப்ப கர்த்தருடைய ஆலயத்திலேயோ எந்த ஒரு இடத்திலேயோ சத்ருவினுடைய வெப்பன், பிசாசு பயன்படுத்துகிற ஒரு ஆயுதம் அங்கே ஒளித்து வைக்கப்பட்டிருக்குமானால் அவன் கண்டிப்பா விரோதமாக கண்டிப்பா வருவான். என்னுடைய பொருள் ஒன்று அங்கே இருக்கிறது, கண்டிப்பா அவன் வருவான். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில பிசாசினுடைய எந்த பொருள் நம்ம இடத்துல இருக்கிறது, அவனுக்குரிய காரியங்கள் எது நம்ம இடத்துல இருக்கிறது, கண்டிப்பாக அவன் யுத்தம் பண்ணி அதை எடுத்துக்கொள்வதற்கு அவன் வருவான் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. நம்ம வாழ்க்கை நம்ம இன்றைக்கு யோசித்து பார்ப்போம். அவனுடைய பொருட்கள்ல ஒண்ணு கூட என்னிடத்துல வேண்டாம் ஆண்டவரே, ஒன்று கூட வேண்டாம், எல்லாவற்றையும் அக்கினிக்கு உட்படுத்துகிறேன் என்று நம்ம தைரியமாக அவைகளை கர்த்தருடைய ஆவியானவர், சுட்டெரிப்பின் ஆவியானவருடைய கையிலே கொடுக்கும் பொழுது அது சுட்டெரித்து போடப்படும். சுட்டெரிக்கப்படுவதே அதன் முடிவு என்று வசனம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்ப இஷ்பிபெனோப் வரும் பொழுது அந்த யுத்தத்திலே தாவீது விடாய்த்து போனார். எப்படியாவது அந்த பட்டயத்தை எடுத்துடணுங்கிறது அவனுடைய கணக்கு. எங்க அண்ணனுடைய பட்டயம் எங்களுடைய கையிலே வர வேண்டும், இங்க பட்டயம் எதுக்கு உன்னிடத்துல இருக்கிறது என்று சொல்லி அவன் யுத்தத்திற்கு வந்த பொழுது அந்த வேளையிலே தாவீதை காப்பாற்றுவதற்கு வந்தது யார் என்று நாம் பார்ப்போமானால், அங்கே செருயாவின் குமாரனாகிய அபிஷாய், அவருடைய சகோதரியின் மகன் வந்து பெலிஸ்தனை வெட்டி கொன்று போட்டான் என்று பார்க்கிறோம். அபிஷாய் என்ற வார்த்தைக்கு அது காயம்பட்டவன் என்று அது பொருள் என்று நாம் அறிகிறோம். செருயா என்றால் தேவனுடைய கிருபைகளை அவர்கள் பெற்றவர்கள். அப்ப தாவீதினுடைய குடும்பத்தை சேர்ந்தவர்கள் ஒருவன் வந்து, ஒரு இளைஞன் வந்து, அந்த அபிஷாய் என்ற காயம்பட்டவன் என்று அதனுடைய பொருள். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே பிசாசினுடைய வல்லமைகளோ பிசாசினுடைய ஆயுதங்களோ இன்றைக்கு நம்முடைய கரத்துல வைத்திருப்போமானால், முதல்ல அக்கினிக்கு உட்படுத்தாமல் நம்முடைய கரங்களில் நாம் அதை வைத்திருப்போமானால், அவன் வந்து கண்டிப்பா கிளைம் பண்றதுக்கு அவன் நம்ம இடத்துல வந்து நிற்பான். அப்பொழுது நம்ம யார் காப்பாற்ற முடியும்? காயம்பட்டவராயிருந்த நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டுமே நம்மை காப்பாற்ற முடியும். தாவீது மிகப்பெரிய ஒரு போர் வீரன். ஆனா அந்த போர்ல அவனுடைய பட்டயத்தை எடுத்துக்கொள்ளும்படி அவனுடைய சகோதரன் வந்து அந்த போர்ல அவன் தோற்று போகிற ஒரு ஸ்டேஜ்ல, மரித்து போயிடுவான் என்கிற இந்த ஸ்டேஜ்ல அவனை காப்பாற்றினது யார்? காயம்பட்ட அந்த அபிஷாய் அவனை காப்பாற்றினான் என்று நாம் பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலும் இன்றைக்கு பிசாசினுடைய காரியங்கள், பிசாசினுடைய பொருட்கள், பிசாசினுக்கு பிடித்த காரியங்கள் நம்மிடத்துல இருக்குமானால், நம்முடைய வீடுகள்ல இருக்குமானால், நம்முடைய எல்லைகள்ல இருக்குமானால், தேவன் அவைகளை எடுத்து சுட்டரித்து போடும்படி ஆண்டவர் சொல்லுகிறார். அவைகள் சுட்டெரித்து போடப்படாவிட்டால் என்ன சம்பவிக்கும்? அவர்கள் திரும்ப யுத்தத்திற்கு நம்மிடத்திலே வருவார்கள். அந்த நேரங்கள்ல காயம்பட்ட, சிலுவையிலே காயம்பட்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே நம்மை காப்பாற்ற முடியும். ஆகவே இவைகளை மனதிலே கொண்டு வந்தவர்களாக ஆண்டவரை, எந்த ஒரு பிசாசு கடத்த எந்த ஒரு விஷயம், அவனுக்குரிய எந்த ஒரு பொருள் எங்களிடத்துல இருந்தாலும் சுத்திகரிக்கிற பரிசுத்த ஆவியானவர், சுட்டெரிக்கிற பரிசுத்த ஆவியானவர் அவைகளை அழித்து போடுவீராக என்று சொல்லி நம்ம அவருடைய கைகளை ஒப்பு கொடுப்போம். அப்பொழுது தேவையற்ற பல போராட்டங்களில் நின்று நாம் கண்டிப்பாக நாம் தப்பு வைக்கப்படுவோம். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். நேசிக்க நல்ல ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட பிசாசினுடைய வெப்பன்ஸ் எங்களுடைய கரங்களிலும் எங்களுடைய இல்லங்களிலும் எங்களை சுற்றி இருக்கிற இடங்களிலும் அப்பா அவனுடைய காரியங்கள், அவனுக்கு உகந்த காரியங்கள் இருக்குமானால் இப்பொழுது பரிசுத்த ஆவியானவருடைய கரங்களில் நாங்கள் கொடுக்கிறோம் ஆண்டவரே. சுட்டெரிப்பின் ஆவியானவருடைய கரங்களிலே கொடுக்கிறோம் ஆண்டவரே. எல்லாம் சுட்டெரிக்கப்பட்டு போவதாக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அப்பா, எங்களுக்காக காயம்பட்ட நஸ்ரேனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இது நிமித்தம் நாங்கள் வெட்டப்பட்டு போகாதபடிக்கு, இது நிமித்தம் நாங்கள் விடாய்த்து போகாதபடிக்கு, இது நிமித்தம் நாங்கள் சோர்ந்து போகாதபடிக்கு தேவரீர் உம்முடைய கரத்திலே எங்களுடைய எல்லா சிச்சுவேஷன்ஸையும் நீங்க எடுக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய அன்பின் கரங்களை கொடுக்கிறோம், தாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.